வணக்கம் வள்ளுவரே. ஒருவன் புலன்களை அடக்கி அவற்றால் தீங்குகள் வராமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரு நல்ல உதாரணம் சொல்லுங்களேன். அப்பனே, ஆமை தான் அருமையான உதாரணம். தனக்கு வெளியிலிருந்து துன்பம் வர மாதிரி தெரிஞ்ச ஆமை என்ன செய்யுது? ஒரு தலை 4 காலையும் ஓட்டுக்குள்ளே இழுத்துக்கிட்டு இருக்கிற இடம் தெரியாத மாதிரி கிடக்கு. அது மாதிரி ஐம்புலன்களால் வருகின்ற தீங்குகளை ஒரு மனிதன் புரிஞ்சுக்கிட்டு அவற்றை நெறிப்படுத்தி அடக்கி வாழ்வான் என்றால் அது இந்த பிறவிக்கு மட்டுமல்ல, அடுத்த 7 பிறவிகளுக்கும் கூட அவனை பாதுகாக்கும். இதைத்தான் ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்துன்னு அடக்கமுடைமை அதிகாரத்தில் 126வது குறளா எழுதி வச்சேன். ஆகா, ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. ஆமை மாதிரி ஐம்புலங்களையும் நெறிப்படுத்தி அடக்கி வாழ்ந்தால் அது ஒரு மனிதனின் இந்த பிறவி வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, அடுத்த 7 பிறவிக்கும் கூட பாதுகாப்பு அளிக்கும் அப்படிங்கிறத அருமையாக சொல்லிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. திருக்குறள் தெளிவாம் பகுதியை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.